இருடா கை அசிங்கமா இருக்கு. இதோட தட்டி சொன்னது சொல்றான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மயக்கமா கலக்கமா சக்குன்னு இந்த மாதிரி கிட்ட யோசிக்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தாரு என்ன பண்ணோம், காடியை பக்கிங்கா போட்டோம். கதவுக்கே 2 பேரும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. கதவே 2 பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டை தள்ளுறாங்க. என்னடா கேட்டு திறக்கல. இது வந்து எங்க வைக்கணும், முதல் ஸ்டார்டிங் அங்கே கேட்கணும். அப்பதான் சரியா வரும். அப்ப எடுக்கா கே கே. இப்போ நாங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு காடியிலேயே போறனால அடிச்சு பிடிச்சி தான் உட்காந்துருக்கோம். ஆண்டி எத்தனை கிலோமீட்டர் இருக்கு நேரா? 2வது அக்கம் 3வது அக்கம். இவ்வளோ பேர் காடியிலே நம்ம உட்கார முடியலையே. இது முடியல. ஆட்டோல 10 பேர் உட்காடுறாங்க. அது எங்கே உட்காடுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகும்போதுனாச்சும் மழை பெய்யாதுன்னு நினச்சோம். ஆனால் மழை பெய்ந்து விட்டது. நல்ல வேலை ரெயின் கோட் வாங்கியிருந்தனால கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. இன்னொன்று இந்த மலையில் ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இல்லை. ஸோ ஈஸியாக எங்களால் சாப்பாடு வாங்கிட்டு கிளம்ப முடிஞ்சிச்சு. ஏகிகா பீஸ். இந்த மலையிலையும் நாங்கள் சும்மா இல்லையே, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மின்னுக்கு கடையிலேருந்து கடைசி கடைகள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிட்டு தான் வந்தோம். ஒரு வகையில் நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாக்கா என் ஃபேஸ் ரொம்ப நாங்கள் இருக்கோம், என் ஹஸ்பண்ட் ஃபேஸ் கூட இருக்காரு. ஏன்னா அவங்க தான் வந்ததில் இந்த வ்ளாக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி வீடியோ எல்லாமே எடுத்தாங்க. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் சும்மா தான் போய் பார்த்தேன்னு தவிர நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. பட் என் ஹஸ்பண்ட் தான் on the same டைம் சாப்பாடையும் என்ன சாப்பாடு வாங்கணும்னு பார்த்துட்டு அதே டைமில் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. இதான் எங்களோட டின்னர். நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. பீஸ் கொடுங்க எல்லாரும். பீஸ் பீஸ் லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. சரி அவங்க பசி வெளியில இருக்காங்க. பாசே டீயா வேலை செய்யணும். நனைஞ்சு போய் கிடக்குறாங்க. இல்லை சில சாப்பாடை மட்டும் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இதான் தக்கோயாக்கி மட்டும் தான் சொன்னேன். அவங்க மேலே போட்டு தெரிஞ்சு ரொம்ப சாக்லேட் போலையோன்னு. நம்ம இப்போ சாப்பிட்டுப்போம். நல்லா இருக்கா? ஓகே தான்ல. சுட இருக்கா? இது சாக்லேட் இல்லை, இது தக்கோக்கி அந்த மேலே தூர். இது முட்டை. முட்டை முட்டை முட்டையில ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஊடா இந்த மாதிரி. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. நல்லா இருக்கா புடிச்சா? உனக்கு எதுவும் நல்லா இல்லாம இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பேக்கரில் பார்த்தீங்களா நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த குழந்தைக்கு ஒரு எங்கே இது கொடுத்துருக்காங்க. எது நெல்லு நான் ஜூம் பண்ணுறேன். சாப்பிடுது எண்ணெயிலே குளிப்பாட்டிருக்காங்க. என்னதுல அது? அதா இது கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு ஒரு எங்கே. சுகரும் என்னன்னு வந்து தெரியல. இது சில்லி கிரவுண்ட் சில்லியா? நான் இது போடல. ஓகே வெரி குட். போட்டு பாரு. எதுக்கு போட்டு பாரு. வேணாம்மா. ஸோ இதுக்கு வந்து பெரிய ஒரு 2 கொடுத்தாங்க. ஒன்று அம்மா சாப்பிட்டாங்க, ஒன்று நான் சாப்பிட்டேன். டேஸ்ட் ஓகே தான், ரொம்ப ருசிலாம் இல்லை. என்னங்க நீங்கள் வந்து இதுக்கு முதல்ல இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? முட்டையை எண்ணெயில் ஃபுல்லாக போட்டு குளிப்பாட்டிருக்காங்க. அதுதான் அதே தான்.
என்ன உள்ள ஸ்டஃபிங் ஊடா சுத்தமாக வச்சுருக்காங்க. எங்கல ஊடா நெட்டையும் பார்த்தா தெரியாத. நம்ம போய் பார்க்கும்போது எங்கே உள்ள ஊடா உள்ள அம்மா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? ஊனா சாப்பிட்டுட்டாங்களா? ஐயோ இப்போ போடிச்ச 10 நாள் சாப்பிடாத பேர் சாப்பிடுது எல்லாம் பாருங்க. சாசிஸ் வாங்கியிருக்கா வீட்டில் போய் சோம்ஸ் இல்லை எங்க திருப்பி சாச்சிட்டு நல்லா காமிங்க. ஓகே வெரி குட். முன்னுங்களா இல்லையா? ஓகே பரவாயில்ல. இது எந்த கொய்தியாடி கையிலனா பின்னிங்க பின்னிங் தான். What happened? You are looking so sad and bad. இவங்களுக்கு பிடிக்கல வீலாக் செய்யறது. இல்ல வீலாக் செய்யறது பிடிச்சிருக்கீங்க. ஆனா என்ன ஊடா கிளம்பிச்சுக்க. இப்போ நான் ஊரா மிக போகிறேன். அவங்க எப்படிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா? யாருக்கும் வேணாம் கொஞ்சம். இல்ல நீ ரொம்ப சுத்தமா சாப்பிட்டுருக்கல, எங்களுக்கு வேணாம். ஏன் ஆப்ரேஷன் பண்றீங்களோ? ஊடா வந்து நம்ம இன்னைக்கு தோல் உரிச்சு தான் சாப்பிடணும். இல்லையே தோல் வைக்காம சாப்பிடுறீங்க. இல்லை அது செட்டுன்னு ஊடா பொறுத்து இருக்கு. இல்லைங்க அது சின்ன வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆமா நீ பிரிக்கிறல இந்த முட்டையை டெய்லி சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் என்ன பசி? எவ்வளோ பெரிய வாயு. ஓகே அனி கடைசியா ஒரு ஜூஸ் அடிங்க. இதை நான் வாங்கினேன் 30 baht 35 baht மெமரிஸ்க்காக. சாப்பிடுதானே? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது வந்து லாங்கன். என்னது ரவிடன் சொன்ன போதே என் விட்டு பார்த்தேன் போய். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். அப்ப நீங்க நம்பிட்டீங்க பாருங்க. அது குடிச்சு முடிச்சு இருக்கும். அது ரவிடன் நினைச்சிட்டு. ஓகே முடிஞ்சிச்சா? எங்கேயும் பார்த்தாக்கா ஃபுல்லாக வந்து சாப்பாடு கடைங்க தான். துணி கடைங்க கூட இருந்துச்சு. அது வந்து ஒரு 2-3 கடை தான் துணி கடை, மற்ற எல்லாமே ஃபுட் தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த வரிசை கடைலாம் இருக்கும். மழை டைம்னால இங்கே நிறைய கடை க்ளோஸாக தான் இருந்துச்சு. என்ன தான் நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது, ஓரளவு சாப்பிட்டாலும் இங்கேயும் வந்து கொஞ்சம் சாப்பாடு டேக்அவே பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ASMR சவுண்ட் கொடுக்க போகிறோம். சாப்பிடுவியா? அது அதுவும் தெரியல, எனக்கும் தெரியலதான். நாங்கள் என்னது இது ஐஃபை சொல்ற? இல்லை இப்படி வந்து கிளியராக தெரியும் கனவா. ஆமாவா கையிட அது என்ன கையை இப்படி கிளியரா தான் தெரியுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து நாங்க இல்லை நீ ஒண்டிதான் ப்ளாக்ல நாங்கள் தான் வரோம். அதான் இப்போ நான் வந்து இந்த கனவை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நானே இருக்க செஞ்சேன். நான் இல்லை நல்லா இருக்கும் நினைப்பு. பழைக்காலம் வரும் வர மாதிரி இருக்கு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ சுத்தம் பண்ணலவா? ஐயோ ஐயோ சுத்தப்படவே இல்லை. அது ஒரு முட்டையோ முட்டைடா அது சொத்தவங்க முட்டை போடுதுங்களா? ஏக்கா இந்த தண்ணி வேணுமா? தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடி. இந்த சட்டை போய் கொடுக்குறேன். எத்தனை பார்த்தது? 30 நினைக்கிறேன். ஐயோ 30 பார்த்து சாப்பிடு. இதான நம்ம திரு ராவா சாப்பிட்றோன்னு என்னால் முடியல பார்க்கறதுக்கு, சீக்கிரம் சாப்பிட்றேன். அப்போ நிஜமானடா இருக்கா? அதனால தரனுக்கு வந்துருக்கோம், நம்ம சாப்பிட்டாகணும். இந்த பூராங்கிறாங்க, அதெல்லாம் எப்படிலாம் சாப்பிட்றது? நாளைக்கு போவோம், அங்கே இருக்கும் விற்கும் பூரானா. ஓகே நம்ம குக்கரை சாப்பிடலாம். நீ சாப்பிட்டு நான் உனக்கு பணம் எடுக்கிறேன். இப்போ 2வது வாய்
நல்லா இது நல்லா இருக்கு தானே. ஏய் இது முடிஞ்சு என்னெல்லாம் சாப்பிடுவோம்? நிறைய சாப்பாடு இருக்கு வேற. பொட்டோக்கு இருக்கு, காளான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிருவியா? ஆண்டி வராங்க காளான். ஏய் ஓகே ஓகே. ஏய் எருமை மாடு தூங்கு, எருமை மாடு. அவனுக்கு தெரியல. நல்லா இருக்கா? ருசியாக இருக்கு போல. அடி அடி அடிச்சு விடு. ஒன்றும் கொஞ்சம் தான். சக்குன்னு கண்ணை மூடி சக்குன்னு சாப்பிட்ரு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இல்லை சில்ல பண்ணல, ரொம்ப சொல்ல பண்ணாத. ஐயோ என்னால் பார்க்கவே முடியலையே கடவுளே. லேலையா சாப்பிட்ற? சரியில்ல, இப்போ அந்த அழகை பார்க்க முடியல. பரவாயில்ல, கண்ணை மூடி சப்புன்னு சாப்பிட்ரு. அந்த சத்தமோட தூள் நாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறுன தண்ணி எடுத்துட்டு வருவா. சுடுதண்ணி சுடுதண்ணி இல்லை, அதான் இது இருக்கேன். ஓகே, முயற்சி திருமணி ஆக்கும். டக்குன்னு சாப்பிட்ரு. இங்கே தொட்டு பார்க்குறேன். ஐஸாக இருக்கு. ஓ ஐஸு உளுந்துருச்சு. பரவாயில்ல, அப்புறமா சாப்பிட்டுப்பா. அது தலையை சாப்பிடல நீ. முட்டை தான் அக்கா. எனக்கு பாரு, முழுங்கு. என்ன மந்திரம் பண்றியா? உள்ள பூரு அந்த மந்திரமா? ஏன் முடிஞ்சிருச்சா? ஓகே, ஏதோ சாப்பிட்றாத போதும். தண்ணி நல்லா குடியுதா? ஓகே, இது தேவையா?